அரசியலில் அரிய நிகழ்வுகள் நடத்தி காட்டிய விஜய். ஆனால் அவர் முன்னால் நிற்கும் நிறைய சவால்கள் என்னென்ன? திமுக ஒரு தீய சக்தி என்று சொல்லிவிட்டு இன்று மு.க.ஸ்டாலினையும் உதயநிதியும் சபரீசனையும் போய் பார்த்துவிட்டு வந்திருக்கிறார். இனிவரும் உள்ளாட்சி தேர்தலில் அவர்களை எப்படி திட்டி ஓட்டு கேட்க முடியும்? இளைஞர்கள் என்ன நினைக்கிறார்கள்? இன்று 32 எம்எல்ஏக்கள் அண்ணா திமுகவிலிருந்து தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். அதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது கோவை மாவட்டத்தை சார்ந்த எஸ்பி வேலுமணி. இவர் பிஜேபியின் உளவாளி என்பது எல்லோருக்கும் தெரியும். எஸ்பி வேலுமணிக்கும் சி.வி. சண்முகத்துக்கும் விஜயபாஸ்கருக்கும் அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் மூவரும் எவ்வளவு பெரிய ஊழல்வாதிகள் என்பது எல்லோருக்கும் தெரியும். விஜயபாஸ்கர் மீது குட்கா ஊழல் வழக்கு, எஸ்பி வேலுமணி மீது உள்ளாட்சி துறையில் பல ஊழல் வழக்கு. ஊழலை ஒழிப்பேன் என்று சொன்ன தளபதி இந்த ஊழல்வாதிகளுக்கு மந்திரி பதவி கொடுத்திருக்கிறார் என்று இளைஞர்கள் கேட்கிறார்கள். பரந்தூர் விமான நிலையம் ரத்து செய்யப்படுமா அல்லது ஓகே சொல்லி விடுவாரா என்ற ஒரு பரபரப்பான எதிர்பார்ப்பு காத்திருக்கிறது. சீமான் அவர்கள் தளபதியை இவ்வளவு கீழ்த்தரமாக திட்டினார், அவர் வீட்டுக்கெல்லாம் போய்விட்டு வந்திருக்கிறார் என்று தாவேகாவுக்கு ஓட்டு போட்ட இளைஞர்கள் கொதித்து போய் கிடக்கிறார்கள். இனி யாரை திட்டி எப்படி வாக்கு கேட்பது? தேர்தல் சமயத்தில் எள்ளி நகையாட மாட்டார்களா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. த்ரிஷா பாராளுமன்ற உறுப்பினராக செல்வது எப்போது? அப்போதுதான் நிதி நிலைமையை சரி செய்ய முடியும் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு முன்பு மு.க.ஸ்டாலின் முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வத்தை அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்தார். அப்போது ஓபிஎஸ் அவருக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தார். இது ஒரு நாகரிகமான அரசியல் நிகழ்வாக பார்க்கப்பட்டது. மு.க.ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக மு.க.ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு சட்டசபை வளாகத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் என்ற முறையில் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஸ்டாலின் சந்தித்து நலம் விசாரித்த நிகழ்வுகள் நடந்துள்ளன. குறிப்பாக கொரோனா பேரிடர் காலத்தில் ஆலோசனை கூட்டங்களின் போது இத்தகைய சந்திப்புகள் நிகழ்ந்தன என்றும் அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். இதுவே தளபதி செய்யும் ஒரு அரிய விஷயம், அரசியல் நாகரிகம் என்று பலரும் பாராட்டி வருகிறார்கள்.